வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க சோம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்காமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். இது போக மசாலா பொடி வேறு சேர்க்கணும். அதனால் மிளகாத்தூள் அளவாக சேர்த்துக்கிட்டு தேவைன்னா கூட திரும்ப சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கிற மசாலா பொடி பார்த்திங்கன்னா மல்லி விதை, மிளகாய் வத்தல், ஜீரகம், சோம்பு, மிளகு, கொஞ்சம் பட்டை, அதோடையே கொஞ்சம் ஏலக்காய், 2-3 கிராம்பு, கொஞ்சமாக அன்னாச்சிப்பூ சேர்த்து நம்ம வெறும் கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கணும். நல்லா ஆறின உடனே மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சிக்கன் வகையெல்லாம் செய்கிறப்ப அது கொஞ்சம் போட்டோம்னா நல்ல ருசியாக சூப்பராக இருக்கும். இந்த பொடி செய்கிறதுக்கு உண்டான அளவுகள் எல்லாம் நான் வீடியோவில் கடைசி பேஜில் போட்டிருக்கேன். இப்போ சிக்கனில் நம்ம மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி லேசாக வத்துற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு இறக்கிடலாம். இப்போ நமக்கு நல்ல காரசாரமான சூப்பரான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.